ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஷோ தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் 10 போன பாடத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா செக்ரட்டரியும் தேங்கும் ரொம்ப நேரமாக தனியாக சோஃபாவில் உட்காந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி அவங்களுக்கு போய் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வாயன் வந்து தேங் தான் கூப்பிட்டுருப்பான். அதுக்கு தேங் கண்ணாப்பறான்னு கத்திருப்பான். பக்கத்தில் இருக்க செக்ரட்டரி என்னடா இவன் பொண்டாட்டி இப்படி கத்துறான் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதோட இந்த பாடத்தை நான் கம்ப்ளீட் பண்ணி இந்த சோலஸ் கணேஷுதா பார்ட் 10 என்ன இவர் இப்படி கத்துறாரு அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்படியே அந்த கலங்கினதோட சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? ஏன்னா அவங்க வந்ததுலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லையா, அதான் கேட்க வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, சாரி நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு பாட்டுக்கு சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போயிட்டா. தேங்க்கா ஸோ கத்திட்டம்மா, சரி அப்புறம் மறுபடியும் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவன் அதை பற்றி எதுவும் கேர் பண்ணிக்காம அவன் பாட்டுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். இதில் செக்ரட்டரி தான் கேட்குறா, தேங்க்ஸ் சார். என்ன உனக்கு என்ன? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்னா சுத்தமாக பிடிக்காதா என்ன? ஏதாவது கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? அவங்க மேலே லவ் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கேட்பார், உனக்கு என்ன வேணும்? எதுக்கு சும்மா சும்மா கேட்டுட்ருக்க? அதுக்கான ஆன்சர் தான் உங்கள்கிட்ட நான் நேற்றே சொல்லிட்டேனே, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. ஓ, அப்போ இதெல்லாம் நீ சும்மா தெரிஞ்சுக்கலான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்க அப்படி தானே? ஆமாம் அப்படி தான் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல தேங்க பார்க்குறான். அவளை நல்லா தான் பேசுகிற அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு சைன் பண்ண வேண்டிய ஃபைல்லாம் சைன் பண்ணிட்டல, கிளம்பு. கிளம்பணுமா? அதுக்குள்ளேவா? ஆனால் எனக்கு கிளம்புறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லையே, நான் என்ன கொஞ்ச நேரம் இங்கே இருக்கவா அப்படின்னு ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேச தேங்காய் பார்க்குறான். என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை சார், எனக்கு உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நான் சுற்றி பார்க்கவா? தாராளமாக பாரு, என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறா அப்படின்னு அவன் அப்படியே இந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்க. அவளும் வீட்டை சுற்றி பார்த்துட்டு, சார் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பட் வீட்டில் ஒரு வெட்டிங் ஃபோட்டோ கூட இல்லையே, ஏன்? இப்போ உனக்கு என்ன? இப்போ நீ ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் இங்கே எதுவும் வேகாது. ஓ, நீங்கள் சொல்லுங்கள், வேகுமா வேகாதா அவியுமா அவியாதாங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வான ரூமில் தான் எட்டி பார்க்குறா. வாயன் கொஞ்சம் சோகமாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. வாயனை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்னால் இந்த பொண்ணுக்கிட்ட பாவமாக இருக்குது, கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. ஆனால் தேங்க்ஸ் சார், இந்த பொண்ணுக்கிட்ட என்னால் விட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. என்னால் தேங்க்ஸ் சாரை விட்டு கொடுக்க முடியாது இந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ கூடிய சீக்கிரம் நான் பறிக்க தான் போகிறேன் தேங்க்ஸ் சாரை, இவக்கிட்டேருந்து மொத்தமாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் அப்படியே கீழே வர. ஸோ கீழே தேங் வந்து உட்காந்துருக்கான். சார் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து பாதிலே எழுந்திரிச்சு வந்துட்டீங்க, எனக்காண்டி நான் வந்தேன்னு. நீ வந்தேன்னு ஒன்றும் வரல. தெரியும், என்னோடய கம்பெனி ஃபைல்ஸ்லாம் வந்துச்சு, ஸோ அதை பார்க்க தான் வந்தேன். அப்படி தானே சொல்ல போகிறீங்க? எக்ஸாக்ட்லி. ஓகே, ஐம் அக்ரி. பட் உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக ஒன்று, அதாவது உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னால் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வீட்டில் உட்காந்து அது எப்படி செய்கிறது அப்படின்னு ப்ராக்டிஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் வித் யுவர் பெர்மிஷன், நான் உங்களுக்காண்டி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாமா? உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு தெரியும். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி நான் பண்ண தான் போகிறேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும்ல, நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், நான் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்க அவனும் என்ன நினச்சான்னு தெரில. சரி பண்ணிக்கோ அப்படின்னு பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டான். அவளும் கிச்சனில் உட்காந்து அதை தான் மேக் பண்ணிகிட்ருக்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வாயன் வெளில வந்து பார்க்குறா. பார்த்தா இவ உட்காந்து ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. வாயனுக்கு புரியலை, இவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்கவா வேண்டாமா, கேட்டால் இவர் திட்டு வர என்ன அப்படின்ற மாதிரி சும்மா பார்த்துட்டே நிற்க. அவளும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நேராக தேங்கிட்ட போய் கொடுக்க, தேங்காய் அதை வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு உண்மையாகவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவளும் நிஜமாவும் அப்படின்னு தேங்கோட கையை பிடிக்கிறா. தேங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்கலாம், அந்த கையை தட்டி விட்டுட்டு, மில்க் ஷேக் நல்லாயிருக்கு, நான் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன்,
சைனும் பண்ணிவிட்டேன், சீலை வச்சாச்சு. ஸோ உன்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். இருந்தாலும் இல்லை சார் உங்கள் கிச்சன் கொஞ்சம் மேர்ஸியாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே வாயனே அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா. அவள் அங்கே நிற்கிறத பார்த்ததும் செக்ரட்டரி அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு, சாரி மேம், நீங்களே க்ளீன் பண்ணிட்டீங்களா? நானே பண்ணிட்டேன், பட் நான் ரொம்ப அழுக்கு பண்ணி வச்சுருந்தேனே. இட்ஸ் ஓகே. ஓ சரி விடுங்க, பட் சாருக்கு நான் போட்டு கொடுத்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். நீங்கள் சாருக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கில் போட்டு கொடுப்பீங்களா என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. உடனே செக்ரட்டரி சிரிச்சிட்டே, என்னதான் இருந்தாலும் சாருக்கு நான் போட்டு கொடுக்குற ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நீங்கள் போட்டு கொடுக்குற ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மட்டும்தான் பிடிக்கும் இல்லை? ஆமாம். ஓ ஓகே, நீங்கள் போடுற ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மட்டும்தான் பிடிக்கும், உங்களை இல்லை, ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எது பண்ணி கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்கும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக மொக்க பண்ணுறா. இதை கேட்ட தேங்க்கா, ஓ வயன் மேடம்க்கு பொசசிவ்லாம் வருமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி தான் வயனை பார்க்குறான். வயனை சொல்லிவிட்டு, உங்களுக்கு புரிஞ்சதா? புரியுது, இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் பிடிக்கும். அப்படியா? ஆனால் அவருக்கு ஆல்ரெடி இங்கே எல்லாமே பிடிக்கும் என்கிட்ட. ஸோ நீங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா கிளம்புறீங்களா என்ன? ஆமாம், கிளம்ப போகிறேன். ஓகே, வேணும்னா நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரவா, குடிக்கிறீங்களா? சாரி, தேங்க்ஸ் சாருக்கு எப்படி காஃபி பிடிக்காதோ அதே மாதிரி எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து நடந்து போகலான்னு போகும்போது வாயினும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவளை ஒரு மாதிரி தான் பார்க்குறா. அவளும் அங்கேருந்து எல்லா பேக்கும் எடுத்து போயிட்டு தேங்க்ஸ் சார்கிட்ட பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஸோ வாயினும் அவள் போனதை பார்த்துட்டு தேங்க்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டா. தேங்கும் இதுவும் நல்லா தான் இருக்குல்ல, 2 பேர் எனக்கா அடிச்சுக்கிறாளுங்க. ஆனால் வாயினும் நான் அப்புறானே எதுவும் பேச மாட்டா, ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, வாயிலா பூச்சின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ வாயிலா பூச்சி நாமா பேசுகிறா. நான் என்ன தான் அவளை அடித்தாலும் சரி முதிச்சாலும் சரி என்னை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா இப்போலாம் ரீசெண்டாக அவன் ட்ரக்ஸே எடுக்கிறது இல்லை, அவனுக்கு இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறான். என்னடா இது, சமீப காலமாக நான் ட்ரக்ஸே எடுக்கல, வீட்டில் ட்ரக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வீடு ஃபுல்லாக ட்ரக்ஸ் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக தேங்கோட தங்கச்சி வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறா. ஸோ வீட்டை பார்த்தா வீடு அவ்வளோ நீட்டாக இருக்கும். முன்னாடி இந்த வீடு டார்க்காக ஒரு மாதிரி மெஸ்ஸியாக கேவலமாக இருந்திருக்கும். இப்போ இந்த வீடு நல்லா இருக்கிறத பார்த்து அவளுக்கே ஷாக்கு. என்னடா இது, உண்மையாகவே இது நம்ம அண்ணன் வீடு தானா, இவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, வான கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் அம்மா நல்ல காரியம் தான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த வீடு இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அந்த வீட்டையும் நல்லா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் தேங்க வந்து ஏதோ தேடிட்டு இருக்கான். என்னத்த தேடுறான்? அண்ணா, நீயா எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். என்ன உன் புருஷனை நல்லா பார்த்துக்கிறானா? என் புருஷன் என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குறான், என் புருஷன் நல்லா தான் பார்த்துக்கிறான். நீ ஃபஸ்ட்டு வாய் நல்லா பார்த்துக்கிறே என்ன? அவளுக்கு என்ன, அவனால தான் இருக்கா அப்படின்னு நீயே நினச்சிக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறா? பின்ன அவள் நல்லா இருக்கா, நீ எப்படி நினைக்கலாம்? அவகிட்ட நீ கேட்கணும். என்னத்தை கேட்க சொல்கிறா? அவள் பாட்டுக்கு இருப்பாள், நான் பாட்டுக்கு இருப்பான், அவ்வளோதான் அப்படின்னு அவள் ஒரு வாரத்தில் முடிச்சிட்டான். அவளுக்கா கோவம் வருது. உனக்கு நாளைக்கு என்ன டேன்னு தெரியுமா? என்ன டே? நாளைக்கு வானோட கிராஜுவேஷன் டே. கிராஜுவேஷனா? வான் காலேஜ்லாம் படிச்சிருக்காளா என்ன? நான் ஏதோ ஸ்கூலில் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பான்னு நினச்சா காலேஜ்லாம் முடிச்சிருக்காளா? வாயன் வாயன் ஒரு வாயன் ஒரு கிராஜுவேட்டட்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. அவள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவள் படித்து முடிச்சு 6 மந்த் ஆகுது. நாளைக்கு அவளோட கிராஜுவேஷன். அவள் பட்டம் வாங்க போகிறா 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு. என்ன சொல்கிற? அவள் போகிறாளா என்ன? அவள் போக மாட்டேன்னு தான் என்கிட்ட சொன்னான். ஏன்னா எப்படியும் உங்ககிட்ட கேட்டால் நீ விட மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், அதனால அவன் என்கிட்ட அப்படி சொன்னான். ஆனால் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையா? அந்தளவு தான் நீ இருந்திருக்க.
என்ன சொல்கிற நீ அப்படின்னு தேங்க்கா ரியலைஸ் ஆக ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. ஏன்னா வாயன் படிச்சிருப்பா அப்படின்ற தாட்ஸ்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் ஏதோ ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் அவள் இவ்வளோ படிச்சிருக்கா அப்படிங்கிறது இப்போ தான் அவனுக்கு தெரியுது. அப்படியே ஒரு மாதிரியாக தங்கச்சியை பார்த்துட்ருக்க. உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி வாயினங்க ரூமில் இருப்பா. நீ என்னத்தை தேடிட்டு இருக்க? இந்த ட்ரக்ஸை தான் தேடிட்டு இருக்கேன். எங்கே போய் தொலைஞ்சிச்சின்னு தெரில. என்னது நீ ட்ரக்ஸ் தேடுறியா? எப்பயுமே கை பாக்கெட்டில் உன் கை கெட்டுற தூரத்தில் தானே வச்சுருப்ப. ஆமாம், ஆனால் இந்த 2 நாளாக இந்த வாயின் இருக்கா பாரு, இது கூட சேர்ந்ததுலேருந்து எங்கே போட்டனே தெரில. எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். எங்கே வச்சானே தெரில அப்படின்னு நேராக வாங்கிக்கிட்ட தான் வரான். வந்து ஏய் எங்கடி எங்கடி எது எது எதை கேட்குறீங்க? ட்ரக்ஸுங்க. அதுவா? உங்கள் ரூமில் தான் இருக்குது. உங்கள் ஸ்டடி ரூமில் தான் நீங்கள் எப்பயுமே வச்சுருப்பீங்க. அந்த ரெட் கலர் பாக்ஸில் அதில் தான் இருக்குது. ஆமாம்ல, அதில் தானே வச்சுருப்பேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். தங்கச்சிக்கா ஷாக்காக இருக்குது. தேங்காய் ட்ரக்ஸை மறந்துட்டானா 2 நாளைக்கு அப்படின்னு நேராக வாங்கிக்கிட்ட வந்து, வயன் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக என்ன? நீங்கள் எதை கேட்குறீங்க எனக்கு புரியலை. இல்லை அவன் கேட்டானே ட்ரக்ஸ் எங்கே இருக்குன்னு, அதெல்லாம் ஏன் உங்கள் முன்னாடி தானே கேட்டார்? அதை சொல்லலை. அவர் 2 நாளாக ட்ரக்ஸ் எடுக்கலையாமே. ஆமாம், அதுக்கு பதிலாக தான் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. நீ நிஜமாக தான் சொல்கிறியா? ஆர் யூ சீரியஸ்? ஏன் ஏன் நீங்கள் இதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? அப்போ அவர் ட்ரக்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்லலை. உனக்கு தேங்காய் பற்றி சரியாக தெரியாது. அவன் ஒரு சரியான ட்ரக் அடிக்ட் உனக்கு தெரியும். ஆனால் அவன் ட்ரக்ஸ் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். அவன் கோட்டில் ஷர்ட்டில் பாக்கெட்டில் எல்லாத்துலேயுமே ட்ரக்ஸ் இருக்கும். பட் அவன் ஒரு நாள் கூட எடுக்காமல் இருந்ததில்லை. ஆனால் நீ சொல்கிறான் அவன் 2 நாளாக அவன் எடுக்கவே இல்லைன்னு. ஏன் அவனே சொல்கிறான் 2 நாளாக அவன் ட்ரக்ஸ் எடுக்கலையாம். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது புரியலை. ஏன்னா அவன் இத்தனை நாள் தேங்க கூட இல்லை. பட் இவளுக்கு தெரியும். ஸோ அதனால் சொல்கிறா வாயன் ட்ரக்ஸ் எடுக்காமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. சாரி தயாங். பட் இப்போது ட்ரக்ஸ் எடுக்காமல் 2 நாள் இருந்திருக்கா. ஏன் அது எங்கே இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல. பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. வாயனுக்கா என்ன இவ சொல்கிறான் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எங்கே தேங்காய் நேராக ஸ்டடி ரூம் வரான். அந்த ரெட் கலர் பாக்ஸ் எடுக்கிறான். எடுத்து திறந்து பார்த்தா அதில் பாக்கெட்டாக ட்ரக்ஸ் இருக்குது. பட் அதில் அவன் எடுத்து அதை யூஸ் பண்ணுன்ற ஐடியாவே அவனுக்கு இல்லை. ஒரு மாதிரி அதையே பார்த்துட்ருக்கான். இதால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த ட்ரக்ஸே ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பார்த்துட்ருக்கானே தவிர்த்து அதை எடுக்கலை. அதை அப்படியே மூடி வச்சுட்டு வெளியே தான் வரான். வெளியே வந்தால் தங்கச்சி வந்து வாயினுக்காண்டி நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா. அதெல்லாம் உட்காந்து வாயின் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா. பிகாஸ் அவளுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு தங்கச்சி கிளம்பி போயிட்டா போல். அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்க. இவன் வரான் வந்து, எங்க என் தங்கச்சி எங்க? ஆ என்ன கேட்டிங்க? என் தங்கச்சி எங்கன்னு கேட்டேன். ஏதோ ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்பி போனாங்க. எப்போ போனா? இப்போ தான் போனாங்க. சரி, நீங்கள் ட்ரக்ஸ் எடுக்கலையா? ஆ என்ன கேட்ட? இல்லை நீங்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கலையான்னு கேட்டேன். அது மைண்டு வரல. ஓ இது எடுக்கலாம் மைண்டு வருமா என்ன அப்படின்ற மாதிரி தான். நான் அவனை பார்த்துட்டு எதுவும் கேட்காம அவள் பாட்டுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்க. தேங்கும் அவகிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்றான். வேணும்னா கேட்குறோம், எதுக்கு பிடுங்கி திங்குறீங்க அப்படின்ன மாதிரி அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவள் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ என்ன படிச்சிருக்க? ஆ என்னது காது கேட்காதா? உன்னை ஒரு நல்ல டாக்டருக்கு கூட்டி போய் காது சரி பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் என்ன கேட்டிங்கன்னு கேட்டுட்ருக்க. நீங்கள் சத்தமாக கேட்கணும். எல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? சரி என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓ மேடம், இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கீங்களா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? ஏன் நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது நான் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் கூட முடிக்கக்கூடாதா? முடிக்கலாம் தப்பு இல்லை, முடிங்க. கிராஜுவேட் ஆகிட்டியா என்ன? நாளைக்கு தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓ நாளைக்கு தான் உங்கள் கிராஜுவேஷன் டேவா? ஆமாம். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. என்ன? நாளைக்கு தான் என்னோடய கிராஜுவேஷன் டே.
நான் 4 வருஷம் படித்ததுக்கு நாளைக்கு தான் போய் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம். சரி, அதுக்கு என் சார் கால் பண்ணி என்னை கூப்பிட்டாரு, நீ வந்து வாங்கணும்னு. ஸோ நான் நாளைக்கு போகலாமா? இல்லை, போகக்கூடாது. சரி அப்படின்னு அவள் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் நீங்கள் என்ன வேணாம்னு சொல்கிறீங்க, எதுக்கு அப்படின்ற எந்த ஒரு கொஷனும் கேட்கல. அவள் பாட்டுக்கு சொன்ன உடனே சரி அப்படின்னு கேட்டுட்டு அவள் பாட்டுக்கு அந்த முந்திரி பழத்தை தான் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுட்ருக்க. பார்க்குறான். வேண்டான்னு சொன்னேன், ஏன் வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.